ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க ஸ்டால் போட போறோம். எங்க போயிட்டுருக்கோம்னு பார்க்குறீங்களா? இப்போ டைம் 8 மணி ஆவுது. மடமடன்னு எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு 2 கார்ல, ஒண்ணு அனில் கார், இன்னொன்னு பிரசாந்த் கார்ல போட்டுட்டு, ஸ்டால் போடக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, 800 பிளஸ் ஃப்ளாட்ஸ் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட். இங்க வந்துட்டு ஸ்டால் போடுறதுக்காக எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணி வச்சிருக்குவாங்க. பை 8:00 அப்படின்னு நம்பி போனோம். ஆனா ஒண்ணுமே பண்ணியிருந்தில்ல. அடிக்கிற காத்து பார்த்தீங்கன்னா, மண்டையில இருக்கிற முடியெல்லாம் பிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால சோகமா அங்க என்ன டைம் பாஸ் பண்ணுறதுன்னே தெரியாம உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். மீன்வைல் எங்களுக்கு ஒரு ஆர்டர் வேற டெலிவர் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அங்க உட்காந்து ரேப்பிடோல அந்த ஆர்டர புக் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணவும் செஞ்சோம். ஸோ பார்த்தீங்கன்னா, டைம் 11:00 ஆச்சு. இன்னமும் இவங்க வந்துட்டு எந்த செட்டப்பும் பண்ணல. இப்ப தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்க மாத்திரம் ஊருக்கு முன்னயே போய் அங்க வந்துட்டு எப்படா செட்டப் பண்ணுவாங்க, எந்த ஸ்டால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மீன்வைல் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல. ஸோ அந்த டென்ஷன் வேற. காத்து பலமா அடிக்குது. நல்ல வெதர். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அங்க உட்காந்துட்டு இருக்கோம். ஃபைனலா ஸ்டால் ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. நாங்களும் எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி ரெடியா வச்சுட்டோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, டைம் ஒரு 1:00 இருக்கும். ஒரு பக்கம் பயங்கர பசி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உள்ள வெறும் சூப்பர் மார்க்கெட் ஒண்டி தான் இருந்துச்சு. சரி, யாராவது கஸ்டமர் வருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். எல்லாரும் வந்துட்டு அவங்களுக்கும் இங்க போட்டிருக்க ஸ்டாலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஸ்டால பார்த்துடாம அப்படியே நடந்தே போனாங்க. பயங்கர ஃபீலிங்ல இருந்தேன். என்னடா இது! யாருமே வந்துட்டு வாங்க வரமாட்டேன்க்கிறாங்கன்னு. பட் அவ்ளோ ரஷ் இருந்தில்ல இந்த டைம்ல. ரொம்ப சில பேர் ஒண்டி தான் வந்துட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ஈவென்ட் மேனேஜர் சொன்னாரு, "ஓகே, இப்போ உங்களுக்கு யாரும் வரமாட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இல்ல 5:00 மேல தான் வந்துட்டு அதிகமான கிரவுட் இங்க வாக்கிங் போவாங்க. இல்ல உங்கள விசிட் பண்ண வருவாங்க. இப்ப நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் சரி வருவாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஸ்டால்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அவங்க என்னென்ன ஐட்டம்ஸ வச்சிருக்காங்கன்னு சொல்லி நெறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ், பிளவுஸ், ரெடிமேட் பிளவுஸ், சாரி, ஹோம்மேட் ஈட்டரீஸ் இதெல்லாம் ஸ்டால் போட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க இப்படியே வெயிட் பண்ணும்போது பசி எடுத்திருந்தனால பக்கத்துல போய் ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு மெக்டிக்கு போயிட்டு பர்கரும் வாங்கின்னு வந்து சாப்பிட்டுட்டோம். இன்னைக்கு அவ்வளதான். யாரும் வரப்போறதில்ல அப்படின்னு நெனச்சு ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தோம். பார்த்தா 4 மணி ஆச்சு. 1, 2 கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்க. 5 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கிரவுட். நெறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு வீடியோ எடுக்கிறது என்ன, அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கிரவுட் வந்துட்டாங்க. எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியல அந்த லிட்டில் ஸ்பேஸ்ல. ஸோ நெறைய துணி எடுத்து போட்டு ஃபுல் மெஸ்